Dear students, welcome to the next topic. Today we are going to see about fertilization and implantation. இந்த வீடியோல நாம இன்னைக்கு கரு உறுதல் மற்றும் கரு பதிதல் பற்றி பார்க்க போறோம். Fertilization. What is fertilization? Fertilization occurs when a haploid sperm fuses with a haploid ovum to form a fertilized egg or diploid zygote. அதாவது கருவுறுதல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஒற்றைமய விந்தணுவும் ஒற்றைமய அண்ட செல்லும் சேர்ந்து கருவுற்ற அண்டத்தை அல்லது இரட்டைமய கருமுட்டையை உருவாக்குற நிகழ்ச்சிக்கு தான் பேரு கருவுறுதல் அப்படின்னு சொல்றாங்க. Capacitation. What is capacitation அப்படின்னா the sperms deposited in the female reproductive tract undergo capacitation, which is a biochemical event that enables the sperm to penetrate and fertilize the egg. அதாவது capacitation அப்படிங்கிறதுனா தமிழ்ல திறனேற்றம் அப்படின்னு சொல்றோம். பெண் கலவி கால்வாயினுள் விடப்படும் விந்தணு திறனேற்றம் எனும் உயிர் வேதிய செயல்பாட்டின் மூலம் அண்ட செல்லை துளைத்து சென்று கருவுற செய்தல். அதாவது அந்த ஓவம் ஸ்பெர்ம் அடையும் போது ஸ்பெர்ம் ஆனது ஒரு பயோகெமிக்கல் ஈவெண்ட்டுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் தான் அந்த ஓவமோடைய வால்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணிட்டு உள்ள நுழையும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம கெப்பாசிட்டேஷன் அல்லது திறனேற்றம் அப்படின்னு சொல்றோம். When will fertilization occurs? Fertilization எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ampullary isthmic junction of the fallopian tube. அதாவது கருவுறுதல் எப்போ நடைபெறும் அப்படின்னா விந்து செல்லும் அண்ட செல்லும் அண்ட நாளத்தின் ஆம்புலா பகுதியில் உள்ள இஸ்துமஸ் அப்படிங்கிற அந்த சந்திப்பை ஒரே நேரத்தில் சந்தித்தால் மட்டுமே, ரெண்டும் விந்தும் அண்டமும் ஒரே நேரத்தில் அந்த ஆம்புலா பகுதியில் உள்ள இஸ்துமஸ் பகுதியை அடைஞ்சா மட்டும்தான் அந்த டைம்ல கரெக்டாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அதாவது கருவுறுதல் ஆனது நடைபெறும். வாட் இஸ் த pathway ஆஃப் sperm? விந்து செல் துளைத்து செல்லும் பாதை எப்படிப்பட்டது அப்படின்னா பிஃபோர் எ ஸ்பெர்ம் கேன் என்டர் த எக் இட் மஸ்ட் பெனிட்ரேட் த மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் which are around the ovum forming the corona radiata. The follicular cells are held together by an adhesive cementic substance called hyaluronic acid. அதாவது இந்த ஸ்பெர்ம் ஆனது அண்ட செல்லை துளைத்து செல்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேலே அண்ட செல்லை சூழ்ந்து இருக்கிற கரோனா ரேடியேட்டா அதாவது ஃபாலிகுலர் செல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதை முதல்ல அது துளைத்து செல்லணும். இந்த செல்கள் எல்லாம் ஹயலுரானிக் அமிலத்தால் ஒட்டினிப்பு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரு சிமெண்ட் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக என்ன செஞ்சுருக்கும், ஒட்டப்பட்டு இருக்கும். அதை இந்த ஸ்பெர்ம் ஆனது துளைச்சிட்டு உள்ளே போகணும் ஃபர்ஸ்ட். The acrosomal reaction அப்படின்னா என்ன அப்படின்னா the acrosomal membrane disintegrates during sperm entry through the corona radiata and zona pellucida. This is called acrosomal reaction. இந்த அக்ரோசோமல் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெர்ம்ல இருக்கு இல்லையா, அந்த மெம்ப்ரேன் ஆனது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகி ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் அதாவது ஹயலுரானிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை சுரக்குது. இந்த என்சைம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஸ்பெர்ம் ஆனது கொரோனா ரேடியேட்டாவுக்கும் சோனா பெலிசிடாவுக்கும் இடையில தொலைச்சிட்டு உள்ள போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அக்ரோசோம் வினை அதாவது அக்ரோசோம் வினை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இது ஸ்பெர்ம்ல இருக்கிற அக்ரோசோம் சிதைவுற்று ஹைலுரானிடேஸ் அப்படிங்கிற நொதியை வெளிப்படுத்துது. இந்த நொதியானது கொரோனா ரேடியேட்டா சோனா பெலிசிடாவை சிதைத்து அண்ட செல்லினுள் விந்தானது நுழைவதற்கு உதவி செய்கிறது. இதுதான் அக்ரோசோம் வினை அல்லது அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா once fertilization is accomplished, cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called the fertilization membrane around the ovum, preventing further penetration of other sperms. Thus polyspermy is prevented. அதாவது
ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதாவது கருவுறுதல் சவ்வு உருவாகிறது. கருவுறுதல் சவ்வுனா என்ன அப்படின்னா, கருவுறுதல் நிகழ்ந்தவுடன் அண்டத்தின் சைட்டோபிளாசத்தில் உள்ள கார்டிகல் துகள்கள் அண்டத்தை சுற்றி ஒரு சவ்வை உருவாக்குகிறது. இதுதான் கருவுறுதல் சவ்வு அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன்? இது என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரிவென்டிங் ஃபர்தர் பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பெர்ம்ஸ், அதாவது பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட். இன்னொரு ஸ்பெர்ம் அந்த எக்குக்குள்ள நுழையாம அது பாதுகாத்து கொள்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே ஒரு விந்து உள்ள நுழைஞ்சாச்சு, அடுத்து இன்னொரு செல் உள்ள வந்துடக்கூடாது, இன்னொரு ஸ்பெர்ம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவராக இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் செயல்படுகிறது. அதாவது பாலிஸ்பெர்மியை தடுக்கிறதுக்கான முயற்சி. இந்த பேத்வே ஆஃப் ஸ்பெர்மை நம்ம ஒரு படம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. த ஸ்பெர்ம் மைக்ரேட்ஸ் த்ரூ த கோட் ஆஃப் ஃபாலிக்கல் செல்ஸ் அண்ட் பைண்ட்ஸ் டு ரிசெப்டார் மாலிகுல்ஸ் இன் த சோனா பெலிசிடா ஆஃப் த எக். ஸோ எக்கோட சோனா பெலிசிடாவை ஸ்பெர்ம் வந்து டச் பண்ணுது. செகண்ட் ஒன் பாருங்க. திஸ் பைண்டிங் இன்டியூசஸ் த அக்ரோசோம் ரியாக்ஷன் இன் விச் த ஸ்பெர்ம் ரிலீசஸ் ஹைலுரானிடேஸ் இன் டு த சோனா பெலிசிடா. அந்த அக்ரோசோம் வந்து டச் ஆன உடனே அக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்குது. அது ஹைலுரானிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை சுரக்குது. தேர்ட் ஒன் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் த சோனா பெலிசிடா பை தீஸ் என்சைம்ஸ் அலோஸ் த ஸ்பெர்ம் டு ரீச் த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த எக். இது அந்த ஹைலுரானிடேஸ் என்சைம் மூலமா அது என்ன செய்யுது, அதை தொலைச்சிட்டு பெனிட்ரேட் ஆகி உள்ள நுழையுது. The nucleus and other components of the sperm enter the egg. எல்லா பார்ட்ஸும் உள்ள நுழையிறதுல வெறும் நியூக்ளியஸ் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் உள்ள சைட்டோபிளாசத்துக்குள்ள எக்கோட பிளாசத்துக்குள்ள உள்ள பிளாசத்துக்குள்ள நுழையுது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் எ பேரியர் கால்டு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் விச் நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ பிளாக் டு பாலிஸ்பெர்மி. ஒரு கிரீன் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். நெக்ஸ்ட் பாலிஸ்பெர்மி நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கான மெம்பரேன். இதே ஸ்ட்ரக்சரை அப்படி நீங்கள் தமிழில் என்ன செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. இதே தான். நுண்பை செல்களின் உரை வழியாக விந்து செல் நகர்ந்து சென்று அண்டத்தின் சோனா பெலிசிடாவில் உள்ள ஏற்பி மூலக்கூறுகளுடன் இணைகிறது. செகண்ட் ஒன், இந்த இணைவு அக்ரோசோம் வினையை தூண்டுகிறது. இவ்வினையில் விந்தணுவானது சோனா பெலிசிடா பகுதியில் ஹைலுரானிடேஸ் நொதியை வெளியிடுகிறது. ஹைலுரானிடேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம், அது ஒரு நொதி. இந்த நொதியால் சோனா பெலிசிடா சிதைக்கப்பட்டு விந்து செல் அண்ட செல்லின் பிளாஸ்மா சவ்வை அடைகிறது. ஃபோர்த் ஒன், விந்து செல்லின் உட்கரு மற்றும் இதர பொருட்கள் அண்ட செல்லினுள் நுழைகின்றன. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கார்டிகல் துகள்கள் ஒன்றிணைந்து கருவுறுதல் சவ்வு என்னும் தடுப்பு சவ்வை உருவாக்கி பல விந்தணுக்கள் உள்நுழைதல், அதாவது பாலிஸ்பெர்மி தடுக்கப்படுகிறது. ஸ்ட்ரக்சர் மூலமாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர்டிங்ஸு அந்த ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். கிளீவேஜ். வாட் யூ மீன் பை கிளீவேஜ் அப்படின்னா, கிளீவேஜ் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் செல். அதாவது செல்லோட டிவிஷனை தான் நம்ம கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம், பிளவி பெறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு உள்ள நுழைஞ்சாச்சு, ஃபர்டிலைசேஷன் நடந்தாச்சு. ஓகே. த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் ப்ரொடியூசஸ் 2 ஐடென்டிக்கல் செல்ஸ் கால்டு பிளாஸ்டோமியஸ். ஃபர்ஸ்ட் கிளீவேஜ், அதாவது முதல் பிளவி பெறுகள் கருமுட்டை 2 கருக்கோள செல்களை தருகின்றன. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஒரு செல்ல இருந்து 2 செல் உருவாகுது, 2 பிளாஸ்டோமியஸ் அப்படின்னு சொல்றோம், அதை உருவாகுது. அப்புறமா கண்டினியூவா இந்த கிளீவேஜ் ஆனது நடந்துட்டே இருக்கு. செகண்ட் கிளீவேஜ்ல 4 செல்ஸ், தென் தேர்ட் கிளீவேஜ்ல 8 செல்ஸ் அண்ட் ஸோ ஆன், அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீங்கள் ஒரு சர்டன் ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஆஃப்டர் 72 hours of fertilization, a loose collection of cells forms a berry shaped cluster of 16 or more cells called the morula. ஃபர்டிலைசேஷன் நடந்து கிட்டத்தட்ட 72 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா, தளர்வாக இணைக்கப்பட்ட 16 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை கொண்ட செல் தொகுப்பு உருவாகிறது. அந்த சைகோட்டானது டிவைட் பண்ணி ஒரு பிளாஸ்டோமியஸ் கருக்கோள செல்களை நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அது பார்க்கறதுக்கு அந்த மொருலா மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜுக்கு நம்ம மொருலா அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க.
உங்களுக்கு கிளீவேஜுக்கான படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைஸ்ட் எக் எப்படி இருக்கு, அப்புறம் அங்கேருந்து 2 செல் ஸ்டேஜ், தென் 4 செல் ஸ்டேஜ், தென் 8 செல் ஸ்டேஜ், தென் 16 செல் ஸ்டேஜ். 16 செல் ஸ்டேஜை தான் நம்ம மொருலா அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து ஃபீட்டஸ் எப்படி 4 வீக்ஸில் எப்படி, 10 வீக்ஸில் எப்படி, 16 வீக்ஸில் எப்படி, 20 வீக்ஸில் என்னென்ன க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன், அதாவது கரு பதிதல் நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த மொருலா ஃபார்மேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப் ரிலாக்ஸ். அதாவது இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனுடைய தாக்கத்தினால் அண்ட நாளத்தில் உள்ள மென் தசைகள் தளர்வடைகிறது. தளர்வடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, த டிவைடிங் எம்ப்ரியோ டேக்ஸ் 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity and finally gets implanted in the uterine wall. அதாவது இந்த டிவைடிங் எம்பிரியோ இருக்கு இல்லையா, இந்த வளர தொடங்கிய கருமுட்டையானது 4 to 5 days, அதாவது 4 முதல் 5 நாட்கள் நகர்ந்து கருப்பை குழியை அடைகின்றன. இறுதியாக கருப்பையில் கருவானது பதிகிறது. இதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அல்லது கருப்பதிதல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்டோசிஸ். வாட் இஸ் பிளாஸ்டோசிஸ்? The embryo consists of a fluid filled hollow ball of about 100 cells is called blastocyst. அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா தமிழ்ல கருக்கோளம் அப்படின்னு சொல்றாங்க. கருக்கோளமானது எப்படி இருக்குது அப்படின்னா, 100 செல்களை கொண்ட ஒரு உள்ளீடற்ற பந்து போன்று காணப்படும் அமைப்பு. இதன் உட்பகுதியில் திரவம் நிரம்பி காணப்படும். இதுதான் பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் தான் இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதிதல் நிகழ்வானது நடைபெறுகின்றது. நெக்ஸ்ட் பிளாஸ்டோசிஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் பிளாஸ்டோசிஸ்ட்? த பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் flattened cells called trophoblast. A small cluster of 20 to 30 rounded cells called the inner cell mass. அதாவது பிளாஸ்டோசிஸ்ட்ல இருக்கிற அவுட்டர் லேயருக்கு பேரு ட்ரோஃபோபிளாஸ்ட்னு சொல்றோம். அதுக்கு உள்ள இருக்கிற செல்ஸை இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட கருக்கோளம் அப்படின்னு சொல்றாங்க. கருக்கோளமானது ஓரடுக்கினால் ஆன ட்ரோஃபோபிளாஸ்ட் என்னும் பெரிய தட்டையான செல்களையும் 20 முதல் 30 கோள அகசெல் திரள்களையும் கொண்டுள்ளது. இன்னர் செல் மாஸ் அப்படின்னா அகசெல் திரள்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ எங்க இம்ப்ளான்டேஷன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, the inner cell mass of the blastocyst develops in the embryo. அதாவது inner cell mass பிளாஸ்டோசிஸ்ட்ல இருக்கிற inner cell mass தான் எம்பிரியோவா டெவலப் ஆகுது. develops into the embryo and becomes embedded in the endometrium of the uterus. யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் அந்த லேயர்ல தான் என்ன நடக்குதுன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்குது. this process is called implantation. இப்போதான் it results in pregnancy. நம்ம இப்போதான் பிரெக்னன்ட் ஆனதை கன்ஃபார்ம் பண்றோம். அதாவது கருப்பதிதல் ஆனது அகசெல் திரள்கள் கருவாக வளர்ச்சி அடைந்து கருப்பையின் உட்சுவரில் பதிதல், இதை கருப்பதிதல்னு சொல்றோம். இதன் முடிவில் கர்ப்பம் தொடங்குகிறது. இப்போதான் நம்ம கருப்பதிதல் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரெக்னன்ட் அல்லது கர்ப்பம் உண்டாகி இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இந்த இம்ப்ளான்டேஷன் அதாவது கருப்பதிதல் நிகழ்வை ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் மூலமா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஹியர் ஓவியுலேஷன் நடக்குது. ஓவியுலேஷனுக்கு அப்புறமா டே 0 அந்த ஓவமானது எங்க ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள, அதாவது இன்ஃபண்டிபுலம் மூலமா ஃபெலோப்பியன் டியூபுக்கு உள்ள மூவ் ஆக போகுது. அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்போ டே 1ல என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் அப்படின்னா நமக்கு என்ன செல் ஸ்டேஜ் கிடைக்குது அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ் கிடைக்குது. தென் டே 2ல 4 செல் ஸ்டேஜ், அதாவது 2 செல்லானது 4 செல்லாக மல்டிப்ளை ஆகுது. அதான் கிளீவேஜ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டே 3ல பாத்தீங்கன்னா ஏர்லி மொருலா 4 செல் ஸ்டேஜ்ல இருந்து 8 செல் ஸ்டேஜா கன்வெர்ட் ஆகுது. தென் டே 4ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மெருலா
8 to 16 அந்த மாதிரி மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறமா டே 6ல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. பிளாஸ்டோசிஸ்ட் வாட் யூ மீன் பை பிளாஸ்டோசிஸ்ட்? பிளாஸ்டோசிஸ்ட்னா அவுட்டர் லேயரில் ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கும், இன்னர் செல் மாஸ் இருக்கும். இதுதான் நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன நடக்குது? இம்ப்ளான்டேஷன் நடக்குது. இங்கே வந்து யூட்ரஸில் வந்து எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயரில் யூட்ரஸோட எண்டோமெட்ரியமில் போய் இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஆனது என்ன ஆகுதுன்னா இம்ப்ளான்ட் ஆகுது. எந்த டேல அப்படின்னா 7 to 10 daysல இந்த இம்ப்ளான்டேஷன் ஆனது நடைபெறுகிறது. இதையே தமிழில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அண்ட செல்லானது உருவாகி எங்கே வருது? கருவுறுதல் நடைபெற்று அது என்னவா மாறுது? அங்கே பிளவி பெருகல் நடைபெற்று கருமுட்டை 2 செல் நிலை, 4 செல் நிலை, 8 செல் நிலை, அப்புறமா மொருலா ஸ்டேஜை கடந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கரு பதிதலானது நடைபெறுகின்றது. Next, the important one is ectopic pregnancy. What is ectopic pregnancy? அதாவது இடம் மாறிய கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இஃப் அது இந்த பிக்சரில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இஃப் த ஃபர்டிலைஸ்ட் ஓவம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட்சைட் த யூட்ரஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. அதாவது ஃபர்டிலைஸ் ஆன கருவுற்ற அண்டம் கருப்பைக்கு வெளியே பதிந்து வளரும் நிகழ்வு தான் இடம் மாறிய கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபர்டிலைசேஷன் ஆன ஓவமானது எங்கே வரணும்? ஃபெலோப்பியன் டியூப் வழியாக எண்டோமெட்ரியம், யூட்ரஸோட எண்டோமெட்ரியமில் வந்து அது என்ன செய்யணும்? இம்ப்ளான்ட் ஆகணும். அப்படி இல்லாமல் யூட்ரஸுக்கு வெளியில் வேற எங்கேயாவது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபண்டிபுலார் ப்ரெக்னன்சி இருக்குது, தென் டியூபுலார் ப்ரெக்னன்சி அல்லது அப்டாமினல் ப்ரெக்னன்சி கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்லேயே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டியூபல் ப்ரெக்னன்சி. ஒருவேளை இங்கே எண்டோமெட்ரியத்தில் செட்டில் ஆகாமல் அதுக்கு இடையில செட்டில் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஸ்டிஷியல் ப்ரெக்னன்சி. அந்த எண்டோமெட்ரியத்தில் செட்டில் ஆகாமல் கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்விக்கல் ப்ரெக்னன்சி. இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னன்சி நிறைய டைப்பில் இருக்குது. அதாவது அவுட் சைட் த யூட்ரஸை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் நடந்தாலும் அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். About 95% of ectopic pregnancies occur in the fallopian tube. Maximum 95% எங்கே தான் நடக்குது அப்படின்னா fallopian tubeல தான் நடக்குது. The growth of the embryo may cause internal bleeding, infection, and in some cases even death due to rupture of the fallopian tube. ஒருவேளை இந்த மாதிரி யூட்ரஸில் பதியாமல் வேற எங்கேயாவது இந்த மாதிரி கர்ப்பம் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பமானது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதுக்கு இல்லை. என்ன நடக்கும்? உட்புற இரத்த கசிவு, நோய் தொற்று எல்லாம் ஏற்பட்டு சிலருக்கு அண்ட நாளம் வெடித்து இறப்பு கூட ஏற்படலாம். அதனால் அந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் என்ன செய்வாங்க? அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்வின்ஸ், அதாவது இரட்டை குழந்தைகள். அதை பற்றி பார்க்க போகிறோம். What do you mean by twins? Twins are two offsprings produced in the same pregnancy. அதாவது ஒரே கர்ப்பத்தில் உருவாகும் 2 சிசுக்கள், அதைத்தான் நம்ம இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ட்வின்ஸை நிறைய டைப்பில் இருக்குது. நம்ம இப்போ 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். The first one is மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோனோசைகோட்டிக் அப்படின்னாலே நீங்கள் அந்த வார்த்தைகளை, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே அடுத்து அதனுடைய டெஃபினிஷன் நீங்களாவே சொல்லிடலாம். மோனோசைகோட்டிக், மோனோ மீன்ஸ் சிங்கிள், சைகோட்னா சிங்கிள் கரு. அப்போ சிங்கிள் கரு, ஒரே ஒரு கருவில் இருந்து 2 குழந்தைங்க வந்ததுன்னா அதுக்கு பேர் மோனோசைகோட்டிக். பாருங்க, மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் when a single fertilized egg splits into 2 during the first cleavage. They are of the same sex, look alike and share the same genes. அதாவது
மோனோசைகோட்டிக் அதாவது உருவ மொத்த அல்லது ஒரு கருமுட்டை இரட்டையர்கள் அப்படின்னா என்னன்னா கருமுட்டையின் முதல் பிளவி பெறுகளின் போது உருவாகும் 2 கருக்கோள செல்கள் தனித்தனியே பிரிந்து வளர்வதால் இவர்கள் உருவாகிறார்கள். இவங்க வந்து ஒரே மாதிரியா இருப்பாங்க, ஒரே பாலினத்தவரா இருப்பாங்க. எப்படின்னா நம்ம கிளீவேஜ் நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடக்குது இல்லையா, அப்பவே அந்த செல்ஸ் ரெண்டுமே தனியா பிரிஞ்சு அந்த செல்ஸும் தனித்தனியா கிளீவேஜ் நடந்து இது தனி செல்லாகவும் அது தனி எம்பிரியாவாகவும் வளர்ந்துருச்சுன்னா அது வந்து இரட்டை குழந்தைகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நம்ம மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுக்கு எக்ஸாம்பிள். The second one is dizygotic twins. Di அப்படின்னா 2 அப்படின்னு மீனிங். சைகோட்டிக்னா சைகோட் உங்களுக்கு தெரியும், எக், ஃபர்டிலைஸ்ட் எக். அப்போ dizygotic twins அப்படின்னா யாரு? Dizygotic twins are produced when 2 separate eggs are fertilized by 2 separate sperms. The twins may be of the same sex or different sex and are non-identical. டைசைகோட்டிக்னா ரெண்டு கருமுட்டை உருவாகும். இருவேறு அண்ட செல்கள் இருவேறு விந்து செல்களால் கருவுற்றதனால் உருவான கருமுட்டையிலிருந்து உருவானவர்கள் இரட்டையர்கள் ஒரே பாலினத்தவராகவோ அல்லது வேறுபட்ட பாலினத்தவராகவோ இருப்பர். உருவத்தில் மாறுபட்டிருப்பர். அவங்க வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு கிடையாது. ஏன்னா இது வேற எக்கு, இது வேற ரெண்டு எக்கு 2 ஸ்பெர்ம் தனித்தனியா இருக்கிறதுனால அவங்களுடைய உருவம் ஒரே மாதிரியும் இருக்கலாம், வேற மாதிரியும் இருக்கலாம். ஒரே செக்ஸா, ஆனா உருவம் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா செக்ஸ் வேணா ஒரே செக்ஸாகவும் இருக்கலாம், வேற செக்ஸாகவும் இருக்கலாம். Then the third one is the Siamese twins, அதாவது யுனைடெட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க யாரு அப்படின்னா Siamese twins are the conjoined twins who are joined during birth. அவங்க பிறக்கும் போதே ஒட்டி பிறக்கும் இரட்டையர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய உடம்பானது ஏதாவது ஒரு பார்ட்டில் ஒட்டி இருக்கும். அவங்கள தான் சயாமிய இரட்டையர்கள், அதாவது Siamese twins அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு பகுதியானது அல்லது வயிறு பகுதிக்கும் மார்பு பகுதிக்கும் இடையில உடம்பானது என்ன செஞ்சிருக்கு? ஒட்டி இருக்கு இல்லையா, இதுதான் ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா பற்றி பார்க்கலாம். Thank you students. Thanks for watching. Have a nice day. Bye.